Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Happy birthday தலைவா. அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக வாழணும். ஹாப்பி பர்த்டே. அவர் நல்லா நீரோடி வாழணும், நல்லபடியாக இருக்கணும், இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய அபிப்பிராயம். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஜித் சார். நீங்கள் எப்பவும் இது மாதிரி எப்பவும் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள். ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள். அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் 100 ஆண்டு காலம் நல்லா வாழணும். ஆமா தல ஹாப்பி பர்த்டே தல. அஜித் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இந்த ஃபீல்டில் வந்து நல்லபடியாக நல்ல இன்னும் மேலோங்கி நல்லா வந்துட்டு பொதுமக்களுக்கு என்னெல்லாம் அவரால் பண்ண முடியுமோ அதை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே அஜித். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த தல அஜித். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரட். ஆதன் சினிமாக்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் அவருடைய வீட்டில் தான் இருக்கும். கரெக்டாக இதுதான் அவருடைய வீடு. அவருடைய பர்த்டே வேறு நம்ம வரப்போகுது. அதனால் இந்த ஏரியா மக்கள்கிட்ட நம்ம தல அஜித்தை பற்றி என்ன மாதிரியான ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி தல அஜித்லாம் இங்கே வந்து சர்வே பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம அந்த திருவான்மையூர் ஏரியா மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. தல அல்டிமேட் சார் அஜித் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோமே, எங்கள் ஏரியா தான். எப்போ பார்த்தீங்க? நாங்கள் இப்போ ஓட்டு போடும்போது டீசெண்டாக பார்த்தோம். தலை வந்தார், ஓட்டு போட்டு எங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு போனார். ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? அவர்கிட்ட ட்ரை பண்ணி பேசுவோம். எங்கள் பர்த்டேக்கு வந்தால் விஷ் பண்ணும் போது வெளியே வந்து நல்லது ஹாய் சொல்லுவார். அப்படிங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கீங்களா? நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனதில்ல, எல்லாம் கும்பலாக பார்க்கும்போது பேசுவோம். இவர் இங்கே இந்த வீட்டில் தான் இருக்காரு. இவர் இருக்கிறது வந்து வெளியே தெரியுமா, இல்லை ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரு அந்த ஏரியாவுக்கு? நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம அந்த சுனாமி வந்தப்போ வந்து செடியெலாம் வச்சுட்டு எங்களுக்கோசம் வந்து இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அஜித் சாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எப்போ பார்த்தேன்னாக்கா போன தடவை எலெக்ஷனில் ஓட்டு போடல, சட்டசபை எலெக்ஷனில். அப்போ அந்த லைனில் இருக்கும்போது பார்த்தேன். அந்த லைனில் நின்று ஓட்டு போட்டார். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நின்று இருந்தார். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் முன்னாடி நின்று இருந்தார். 4 பேர் முன்னாடி நின்று இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, போலீஸ் வந்து இது பண்ணாங்க, நீங்கள் போய் போட்டு போயிடுங்க, ஓட்டு போடுவோம். அவர் அதுக்கும் கேட்கல. நான் நின்று போட்டு போகிறேன்னாரு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நேராக சப் இன்ஸ்பெக்டர் போய் கூப்பிட்டு வந்து அவர் என்ன, சார் நீங்கள் நின்று பப்ளிக் இடையூறாக இருக்கும், நீங்கள் போய் போட்டு போகிறேன். அதுக்கு போட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சாங்க அஜித் ஐயா பக்கத்தில். செய்யக்குள்ள அவர் பார்த்தோம். ஆனால் அவங்க என்ன பார்க்கல, நாங்கள் அவங்கள பார்த்தோம். பார்த்தீங்களா? அஜித் சார் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஓகே. அவரோட வீட்டில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில். அவர் பக்கத்து அந்தாண்ட அவங்க ஃப்ரெண்டு வீட்டில். ஓகே. பார்க்கல. நாங்கள் ஐயாவை நான் நல்லா நின்று மொட்டை மாடியிலேருந்து பார்த்தேன். அவங்க இன்னும் பார்க்கல. தல அஜித் சார் அவரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். எப்போ பார்த்துருக்கீங்களா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த ஏரியா மக்கள் கிட்டலாம் வந்து எந்த மாதிரி அவர் நடந்துப்பார்? ரொம்ப கருணை உள்ள நபர் நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே இருக்கக்கூடிய உங்கள் மக்கள்கிட்ட எந்த மாதிரி நடந்துப்பார்? நல்ல மனிதர் தான். நல்ல மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறது தான், நல்லது பண்ணுறவர் தான், நல்ல குணமுள்ளவர் தான். அஜித் சார் அவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன். எலெக்ஷன் ஓட்டு போடும்போது பார்த்தேன். எல்லாரும் ஓட்டு போடும்போது தான் பார்த்துருக்கீங்க. இந்த ஏரியாவில் இருந்திருக்காருல்ல? இந்த ஏரியா இங்கே பார்த்துருக்குறேன், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எப்படி அவர் நடந்து பாருங்க உங்கள் ஏரியா மக்கள் கிட்டலாம்? நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். நான் கூட பேசியிருக்கிறேன் அவர் கூட. பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஆண்டி அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னார் பக்கத்து ஃப்ளாட்டில். நான் அவங்கள கூப்பிட்டு இருக்கிறேன், அவர் பேசியிருக்காரு. என்ன பேசினாதான் உங்ககிட்ட? அவங்கள கூப்பிடுறீங்களா, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். சரி சாப்பிட்டீங்களா அன்னி கூட கேட்டிருக்காரு என்ன. எவ்வளோ பிடிக்கும் அவங்க? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தன்னம்பிக்கையான ஆள். பைக் ரேஸ் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியா தான் அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் ஏகப்பட்ட இப்போ பார்த்தது கிடையாது. எப்படி பார்த்தாலும் பிஃபோர் தீனா படம் நடிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவார்? எப்படி பார்த்தீங்க அவரை? அவருக்கு கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால், ஹேண்டிகேப்டுங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, ஹேண்டிகேப்டுங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணுறது வெளியில் யாருக்குமே தெரியாது. நிறையா பண்ணியிருக்காரா? நிறையா பண்ணியிருக்காரு. தெரிஞ்ச விஷயம் நமக்கு கம்மி, தெரியாத விஷயம் மறைஞ்சே போச்சு. அது தல அஜித் அல்டிமேட் ஸ்டார் அவர்களை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நேரில் மீன்ஸ் அவங்க போகும்போது பார்த்துருக்கேன். ஏதாவது பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி சான்ஸ்லாம் இன்னும் கிடைக்கல.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் எந்த மாதிரி அவர் நடந்துப்பார்? ரொம்ப ஜென்யூன் தான். ஒன்றும் நம்ம போனால் அதெல்லாம் கிடையாது. ஓகே விஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. நம்ம அஜித் சாரை பற்றி இதை சொல்லவே வேணாம், ரொம்ப வந்து தன்னடக்கமான மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம். பட் நீங்கள் உங்கள் ஏரியாவில் தான் இருந்திருக்காரு, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவர் ரொம்ப இதெல்லாம் நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன விஷயம் பண்ணியிருக்காரு? நம்ம போகும்போது அவர் வெயிட் பண்ணுறது, ஹார்ன் அடிக்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. வெயிட் பண்ணி நம்ம இப்போ குழந்தைங்களெல்லாம் கூட்டு வர்றோம்னா அவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் மூவ் பண்ணிட்டு தான் நம்மளை விடுவார். ஸோ அதனால அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெயிட் பண்ணுவாருங்களா? அவர் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவரோட வேவ்ல அவர் போவார். அந்த அளவுக்கு? அந்த அளவுக்கு. தல அஜித் சாரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் கொஞ்சம் தெரியும். அவரை பிடிக்குமா? ஆமாம், 100%, 1000%. இப்போ அஜித் சாரை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கேருந்து? இங்கே தான் வீடு இருக்காரு, அவர் வீடு இங்கே தான் இருக்கு. என்ன பண்ணியிருக்காரு இந்த மக்கள்கிட்ட? இப்போ கொரோனா இருந்துச்சுல, அப்போலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, வீடெலாம் கட்டி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதாவது இங்கே இருக்க நிறைய பேர் கூட வந்து நடிச்சிருக்காரு அவர்? எங்கள் மாமா கூட நடிச்சிருக்காரு இந்த படத்தில், நேர்கொண்ட பார்வை, அப்புறம் துணிவில் கூட நடிச்சிருக்காரு. மாமா அவரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவர் எல்லாரையும் ஒரே அளவு ட்ரீட் பண்ணுவார், இவங்க பெரிய ஆளு அப்போல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவார், ஜாலியாக இருப்பார். அஜித் சார் வீடு இங்கே இருக்குன்னு தெரியும். நான் இங்கே வேலைக்கு வந்து 1 மாதம் ஆகுது கடன் ஆனதுக்கு. ஆனால் அஜித் வந்து நல்ல ஒரு நடிகர், ரொம்ப இறக்க குணமானவர். ஏதாவது வெள்ளாணி வாரணம் இதுக்கு வந்தால் உடனே ஓடோடி வந்து லாரன்ஸ் மாதிரி அளவுக்கு நல்ல தொண்டு செய்வார். நல்ல இலகுன மனசு, இறக்க குணம். அஜித் சாரை வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்தது இல்லை. அதாவது நிறைய அவர் நல்லது பண்ணதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். லாக்டவுனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தங்க வச்சு சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு கையில் போகும்போது 10,000 நோவா கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது வந்து. அதான் அதுதான், வேற எதுவும் தெரியாது. அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஹீரோ இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களா, ஆர்டிஸ்ட்டு? நிறைய பேர் வந்து இங்கே பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அதேமாரி சார் அஜித் சாருங்களான்னு கேட்குறாங்க, வீடியோன்னு கேட்குறாங்க. அதேமாரி பார்க்குறாங்க, நிறைய பேர் ரசிகர்கள் வராங்க, ஹீரோக்களும் வராங்க. உங்களுக்கு எவ்வளோ நான் பிடிக்கும் அஜித் சாரை? ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு. எதனாலனாக்கா ஒரு மனுஷன் வந்துட்டு இயற்கையாகவே அவர் வந்துட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னதரமாக இருக்காரு வந்துட்டு. அஜித் சார் உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா தானே உழைப்பால் உயர்ந்தவர் அவர், யாரோட இது இல்லாத வந்தவர் இந்த ஃபீல்டில். ரொம்ப நல்ல நடிகர் அவர். ஆமாம், இந்த ஏரியா தான். அவரை பற்றி என்ன விஷயம், அவருடைய ஃபேமிலிஸ் பற்றிலாம் என்ன விஷயம் தெரியும்? அவங்க ஃபேமிலிஸ் பற்றி தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு. ஆனால் மேடம் ஷாலினி மேடம் தான் அவங்களோட ஒய்ஃபுன்றது தெரியும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்றது தெரியும். ஆனால் நான் பார்த்ததில்லை, அவரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் நான் பார்த்ததில்லை. இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், பட் தெரியலை, அவர் பார்த்ததில்லை. இந்த ஏரியா மக்கள்கிட்ட அவர் எந்த மாதிரி நடந்துப்பார்? அவர் போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஒரு கேட்டாலும் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் அவருக்கு. அவர் பேடெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மெஜஸ்டிக்காக இல்லாமல் சாதாரண மக்களோட நல்லாவே பேசுவார். அஜித் சாரை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். எதனால? அவர் சினிமாவில் நடிக்கிறதால ரொம்ப பிடிக்கும். அஜித் வந்து அவங்க ஆப்போசிட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம், இதுலேருந்து 4th பில்டிங் தான் அவருடைய வீடு. இப்போ அவர் இங்கே இல்லை, அவர் ஈஞ்சு பக்கம் போயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே இல்லாமல் இருக்கிறது. இங்கே இருந்தாருன்னா என்னக்கா பண்ணுவார் அவர்? இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார், யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டார். இங்கே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் செருப்பு இல்லாமல் போனேன். நான் அப்போ கூப்பிட்டு ஏன் காலில் செப்பல் இல்லாமல் நடந்து போகிறீங்க அப்படிங்க நான் சொன்னேன், செருப்பு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ எனக்கு செப்பல் வாங்க அவர் தான் கொடுத்தாரு. வேற ஏதாவது பேசுறீங்களா அவர்கிட்ட? அவர்கிட்ட நான் வேறு எதுவும் பேசினதில்லை. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது. 10 இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் மதுஷரில் இருந்தோம். அங்கே அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ பேட்டி கேட்டாங்க. அவரும் பேசியிருக்காரு. அஜித் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு அந்த கண்ணானேசன் சாங் ரொம்ப பிடிக்கும். என் சின்ன பொண்ணுக்கு அவர் பாட்டு இல்லாமல் அவள் தூங்கவே மாட்டாள். இப்போவும் அந்த பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குறா. பொதுவாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ பேச மாட்டாங்க மக்கள்கிட்ட மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார் எப்படிக்கா? அவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவார். ஓட்டிங் போடுற அன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஓட் போட்டு போனார் காலையில் 6:30க்கு. அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்துருக்கோம். அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். அவங்கலாம் கிடையாது, யார் இல்லை அப்படின்க்கா அவர் முன்னாடினாக்கா நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். நிறைய மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? நிறைய பண்ணியிருக்காரு. இங்கே இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா செய்வார். அந்த அவர் ஃபர்ஸ்ட் அவரோட பர்த்டே அன்னைக்கு அவங்க ஸ்டாண்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த காக்கி பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன்.
நீங்க பாத்திருக்கீங்களா அவரை? பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் வேலை பார்த்துருக்கேன். 1 மாதம். அஜித் சார் வீட்டில் வேலை பார்த்துருக்கீங்களா? நல்லவர் அவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆமாம், வேலைக்காரங்களும் ஒரு இது இல்லை, எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. ஆமாம். அவங்க ஃபேமிலி ஷாலினி அவங்க பிள்ளைங்களா? அவங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆமாம், அவங்களாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன். என்ன சொல்றீங்க? அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடி. வருஷம் தான், நாங்கள் 30 வருஷம் அங்கே தானே தம்பி இருக்கோம். எப்படி நடந்து பாருங்க அவங்க கிட்ட வேலை பார்க்குறோம்? எல்லார்கிட்டுமே காமனாக நடந்துக்குவாங்க. நல்ல மனுஷன். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவார். ஒரு ஆக்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப. நீங்கள் அவர் வீட்டில் தான் வேலை பார்த்து என்ன சாப்பாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு நான்வெஜ்லாம் நல்லா பிடிக்கணுவாங்க. நான் பார்த்ததில்ல, கிச்சனுக்குள்ளே நமக்கு வேலை கிடையாது, வெளியில் தோட்ட வேலை மட்டும்தான். அதனால் அவ்வளோவா எனக்கு தெரியாது. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அந்த கடவுள்கிட்ட நாங்கள் பிரார்த்திருக்கோம். இது வரைக்கும் ஏழை பணக்காரு அப்படின்ற ஒரு வேற்றுமல்ல. ஒரு சுனாமி கூட டைமில் ஒரு முறை சுனாமி வந்தது பார்த்தீங்களா, அப்போ மக்களோட மக்களாக வந்து உட்காந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லி எல்லாம் ஒரு ஹேல்வான ஒரு மனுஷன். என்ன நல்லதுக்காக பண்ணியிருக்காரு மக்களுக்கு? நிறையவே நல்லது பண்ணிக்க. அவரை தேடி போகிறவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு எதுவும் சொன்னது கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு. பிடிக்கும் அவரை? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ரொம்ப கிட்ட போய் பேசுனது கிடையாது, அவ்வளோதான்.